1700ක දීමනාවක් ලබා දීමට අපි යෝජනා කළා. 1700 ரூபாவை அதிகரித்து வழங்குவதற்கு நாம் யோசனை முன்வைத்தோம். அந்த யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு நாம் 14 நாட்களை வழங்கியிருந்தோம். எனினும் அந்த காலப்பகுதிக்குள் அவர்கள் சார்பில் எவ்வித ஆட்சேபனைகளும் எமக்கு எழுத்து மூலமாக வழங்கப்பட்டிருக்கவில்லை. எனவே எமது தொழிலாளர்களுக்கு அடுத்த மாதம் முதல் இந்த சம்பளத்தை வழங்குவதற்கான நிலைமை அனைத்து பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. 1000 ரூபாவை கொண்டு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பளத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் என்ற வகையில் நமக்கு பொறுப்பு இருக்கிறது. தோட்ட தொழிலாளர்களின் அழுத்தத்தை எம்மால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. முடியாவிட்டால் முடிந்த ஒருவருக்கு வழங்கிவிட்டு செல்ல முடியும். காணி தொடர்பான சகல அதிகாரங்களும் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. காணிகளும் தோட்டங்களும் குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளன. எனவே தோட்டங்கள் குத்தகைக்கு வழங்கப்பட்டிருப்பதால் அந்த குத்தகையை ரத்து செய்வதற்கு எவ்வித தடையும் இல்லை. அதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காகவே ஜனாதிபதி அமைச்சரவையின் அனுமதியை பெற்றுள்ளார். அதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். සඳහා අනුමැතිය ලබා ගත්තේ. ඒක සඳහා අවශ්‍ය කරන කටයුතු සිද්ධ වෙයි. සැලරි ප්‍රශ්නත් එක්ක ලබන මාසේ 10 වෙනිදා 1700ක් පඩි කම්කරුවන්ට හම්බෙනවද? හම්බෙන්න ඕනේ ලබන මාසේ. JDB SPC ඒ වතු මේ ගවර්න්මන්ට් සෙක්ටර් තියෙන වතු වලට පුළුවන් නම් 1700ක් දීලා පෙන්නන්න. ඒ රහස අපිටත් කියන්න. අපි ඊට පස්සේ 1700ක් දෙන්න පුළුවන් කියලා. රජයේ සියලු වතු වල ලබන මාසේ පඩි 1700 ගෙවනවා. ඕගොල්ලෝ කියලා තිබ්බා ඒගොල්ලන්ගේ ලීස් එක කැන්සල් කරනවා කියලා. ලීස් එක කැන්සල් කරලා ලීස් එක කැන්සල් කරොත් ඒගොල්ලෝ කියනවා අධිකරණ ක්‍රියාමාර්ග ගන්නවා කියලා. அதிகரண ක්‍රියාමාර්ග අපි හැමෝටම ගන්න පුළුවන්. நீதிமன்றத்தை அனைவராலும் நாட முடியும் அல்லவா? நீதிமன்றம் சுயாதீனமானது. எவராலும் அவ்வாறு தீர்மானங்களை எடுக்க முடியும். எனினும் நாட்டின் சட்டங்களை பாராளுமன்றம் அல்லவா இயற்றுகிறது. அமைச்சரவையில் தீர்மானங்களை எடுத்து நாம் வழங்கிய தோட்டத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளும் முறைமை என்ன உள்ளிட்ட அனைத்து விடயங்களுடனும் பாராளுமன்றம் அல்லவா நீதிமன்றத்திற்கு சட்டங்களை இயற்றி தருகிறது. නීති රීති ටික හදලා දෙන්නේ පාර්ලිමේන්තුවෙන්නේ. සමහර කට්ටිය චෝදනා කරනවා මේ සැලරි ඉෂුව එක ඉලෙක්ෂන් එක වරකන් එදගෙන යනවා කියලා. එහෙම මොකරි ප්ලාන් එකක් මන් දන්නේ ඒගොල්ලෝ එහෙම අදින්න බලා. அவர்கள் அவ்வாறு இழுத்து செல்வதற்கு எதிர்பார்க்கிறார்களா என எனக்கு தெரியாது. எதிர்க்கட்சியின் தேவைக்கமைய தேர்தல் வரை இழுத்து செல்வதற்கு அவர்கள் முயற்சிக்க கூடும். கூடிய விரைவில் செய்வதற்கு நாம் முயற்சிக்கிறோம். ඉක්මනින් කරන්න. එතකොට ලීස් එක කැන්සල් කරාට පස්සේ ඒක සෝෂල් මීඩියා එකේ යනවා අර ඉන්දියාවේ ටාටා සමූහයට දෙන්න යනවා කියලා. නෑ එහෙම එකක් නෑ. එහෙම කිසිදු අදහසක් නෑ. இல்லை, அவ்வாறானதொரு கருத்துக்களும் இல்லை. எனினும் சிறந்த முறையில் சம்பளத்தை வழங்கும் சில நிறுவனங்களும் நாட்டில் இருக்கின்றன. அவர்களுக்கு இந்த தோட்டங்களை வழங்க முடியும். டாடா நிறுவனம் வந்தாலும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பில்லை அல்லவா? எனவே டாடா அல்ல, அம்பானி அல்ல, யார் வந்தாலும் தற்போது பிரச்சனை ஒன்று ஏற்பட வாய்ப்பில்லை என்று நான் நினைக்கிறேன். එනිසා ටාටා නෙවෙයි අම්බානි නෙමෙයි කවුරු ආවත් දැන් නම් ප්‍රශ්නයක් වෙන එකක් නෑ මං හිතන්නේ. இதேவேளை அரச பெருந்தோட்ட கூட்டுத்தாபனம், மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபை, வரையறுக்கப்பட்ட அல்கடோ பெருந்தோட்ட கம்பெனி உள்ளிட்ட பெருந்தோட்டங்களில் செலுத்தப்படாதுள்ள நிதிய சட்ட கொடுப்பனவுகளை உரிய முறையில் செலுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ராஜ்ய වැවිලි සංස්ථාව அரச பெருந்தோட்ட கூட்டுத்தாபனம், மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபை, வரையறுக்கப்பட்ட எல்கடோ பெருந்தோட்ட கம்பெனி உள்ளிட்ட பெருந்தோட்டங்களில் நீதி சட்ட கொடுப்பனவுகள் உரிய முறையில் வழங்கப்படாமையால் நாட்டின் பல நீதிமன்றங்களில் 2000க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றமை தொடர்பில் அமைச்சரவைக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த நீதி சட்ட கொடுப்பனவுகள் செலுத்தப்படாமையால் பலரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளதோடு நீதிமன்ற செயற்பாடுகளுக்காகவும் பாரிய தொகையை செலவிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. நீதி சட்ட கொடுப்பனவுகளை செலுத்துவதற்கான இயலுமையும் நீதி கொடுப்பனவுகளும் குறித்த பெருந்தோட்ட நிறுவனங்களிடம் தற்போதைக்கு இல்லை. எனவே செலுத்த வேண்டிய நீதி கொடுப்பனவுகளை திரைசேரியினூடாக வழங்கி அதன் பின்னர் நீதிமன்ற வழக்குகளை நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்கினார். எவ்வாறாயினும் திரைசேரி வழங்கும் நிதியை எதிர்காலத்தில் குறித்த நிறுவனங்களிடமிருந்தே அறவிட்டுக் கொள்வதற்கும் அது தொடர்பில் நிதியமைச்சின் செயலாளருக்கு அதிகாரங்களை வழங்குவதற்கும் அதனூடாக நிவாரண தீர்வை பெற்றுக் கொள்வதற்குமான திரைசேரிக்கு அதிகாரத்தை வழங்கும் யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. සානදායි විසඳුමක් ලබා දීම සඳහා බාණ්ඩාගාරයට බලය පැවරෙන කැබිනට් පත්‍රිකාවට අනුමැතිය ලබා දුන්නා.